வா தங்கச்சி. வாங்க சித்தி, வாங்க பாருங்க. பாருங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். கத்திரிக்காய் பொரியலா? சென்னா மசாலா, பன்னீர் மசாலா கூட இருக்கா? கேரட் அல்வா கூட இருக்கே. அக்கா, இன்னைக்கு எல்லா ஐட்டமும் எனக்கு பிடிச்சதாவே பண்ண சொல்லிருக்கீங்களா? என்னப்பா ராஜேந்திரா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா ராஜேந்திரா, போன தடவை நான் இங்க வந்திருந்தப்போ ஒரு புது ஸ்வீட் செய்ய சொன்னனே, அந்த ஸ்வீட்டை இன்னமும் நம்ம கடையில சேல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? சித்தி, நீங்க சொன்ன ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆகுது. இவங்க 24 hours சேனல் மாதிரி இருக்காங்க. வாயே மூட மாட்டாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், தெரியாம கூட அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிடாத. ஆர்கியூ பண்ணாலும் அவங்க தான் அதுல ஜெயிப்பாங்க. பிரமாதம் சுஜாதா, உன் மருமகளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா அதுக்கு காரணம் உமாவும் பவி தானே? பிரமாதம் பிரமாதம். அவங்க சமைக்கலத்த, இன்னைக்கு சமையல் எல்லாம் ரோகிணியும் சீமாவும் தான் செஞ்சாங்க. 2 பேரும் நல்லா சமைப்பாங்க. பிரேம், சித்தார்த், உங்க மனைவி இங்க எல்லா விஷயத்திலயும் நல்லா பிரில்லியண்டா இருக்காங்க. அம்மா, நாளைக்கு அப்பாவோட திதி. நான் புரோகிதத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னா முன்னாடியே சொன்னாதான் அவர் ஏற்பாடு பண்ண வசதியா இருக்கும். அத்தை, நாளைக்கு திதிக்கான வேலையெல்லாம் மருமகளுங்க கிட்ட செய்ய சொல்லட்டுமா? இங்க பாருங்கக்கா, இதுக்காக அத்தை கிட்ட ஏன் கேக்குறீங்க? எப்பவும் போல இந்த முறையும் உமாவும் பவியும் சேர்ந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருவாங்க. ஆமா பெரியத்த, எல்லா ஏற்பாட்டையும் நாங்களே செஞ்சிடுறோம். நாங்க செய்யற ஏற்பாடு பார்த்தா நாளைக்கு திதினே யாருக்கும் தோணாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது திதி மாதிரி தான் இருக்கும். அது வேண்டாம், நாளைக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் நீங்க செய்ய வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முறை திதிக்கான ஏற்பாடெல்லாம் சீமாவும் ரோகிணியும் சேர்ந்து செய்யட்டும். கவனமா பண்ணுங்க. இது எங்க வீட்டுக்காரரோட திதி. எந்த தப்பும் நடக்க கூடாது. சரிங்க பாட்டிமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நானும் அக்காவும் பாத்துக்கிறோம். நல்லா சாப்பிடுமா. அக்கா, நான் புத்திசாலிதான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல. நீங்க எதுக்காக திதிக்கான ஏற்பாடெல்லாம் சீமா ரோகிணி கிட்டயே கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு தான் அவங்கள பிடிக்காதேக்கா? அது உண்மைதான். சொல்ல போனா அவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்காது. இந்த வீட்டுல சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் அவங்க செய்யறது எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியாது, இந்த அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பொறுப்பான பொண்ணுங்க. நாளைக்கு அவரோட திதி நடக்க போது எந்த தவறும் நடக்க கூடாது. எல்லாமே நல்லபடியா நடக்கணும். எந்தவித தடங்களும் வரக்கூடாது. உமா பவி எப்போ எந்த வேலை செஞ்சாலும் சரி, அவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா அவங்க எப்போ நல்லபடியா வேலை செய்வாங்க. சிறப்பாகவும் இருக்கும். எந்த தவறும் நடக்காம பாத்துக்குவாங்க. எனக்கு இப்பதான் புரியுதுக்கா. நான் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். ஏன்னா புரிஞ்சுக்கிறவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க. ஆனா புரியாதவங்களுக்கு புரியவே புரியாது. வா போலாம்.
3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு